மாட்டிறைச்சி கறியும் நெத்தலி கருவாட்டு பொரியலும் வெள்ளமா புட்டும். என்ன வாயூர் எச்சில விழுங்கு இன்றைக்கு ஒரு புடி இது கறிய போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். மாமியார்கிட்ட போனவா பொறுப்பாகி அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சோன்னு வரணும். அப்பாடா கொதிச்சிட்டு இனி மிளகாத்தூளை போடலாம். மிளகாத்தூளை போடுவோம். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு எந்த கடையை காணிக்கிறேன். பெரிய சம்பவம் உண்டு. இந்த பெண்கள் எல்லாம் என்ற மனசி குசுப்பேதி இவர் மட்டும் வெளிநாட்டுக்கு வேற நாட்டுக்கு போறார், நீங்களும் போங்கன்னு சொல்லி இப்போ மாமியார் விட்ட மனசியை அனுப்பிட்டாங்க. அப்போ நான் இப்போ சிங்கிள் போய் தனியை சுற்றி திரிகிறேன். என்னென்னா மனசி என்ன பழி வாங்குறாவாம், நீ தனியாக இருந்து எப்படி சமைச்சு சாப்பிட்டு எப்படி வாழ்றான்னு பார்ப்போம்ண்டு. இப்போ அதுக்காகவே விதமாக நான் சமைக்க வேண்டிய கட்டமாயிட்டுது. இன்றைக்கு எந்த கடையில் நிற்கிறேன். அந்த சமைக்கிற வீடியோ பின்னுக்கு வரும் பாருங்க என்னென்ன சம்பவம் உண்டு. நல்ல பண்டி சொல்லவே தேவையில்லை. மாட்டிறைச்சி எலும்போடு அங்கால மாட்டீரல், இங்கால முயல், சிக்கன் லெக்கில் இருந்து மாட்டில் சுவரொட்டி, ஆட்டில் சுவரொட்டி, ஈரல் குலை, காட்டுக்கோழி, அப்படி இஞ்சாலே நிறைய வெட்டி வச்சுக்கிறாங்க. இஞ்சால 2 வேளாள கம்புகள் நிற்கிறாங்க. ஆக்களை பாருங்க. தம்பி கேமரா விளாந்து பிளாஸ் மின்னுது, எடிட் பண்ணுற கஷ்டம். மொட்டையில் வெளிச்சம் பட்டு மின்னுது எனக்கு. உள்ளுக்கு பொருள் தா 2 மான் தொங்குது பார்த்தீங்கன்னே. மான் 2 தொங்குது. காட்டுப்பண்டி சொல்லவே தேவையில்லை, தேவையான அளவுக்கு இருக்கு. அப்படியே இப்போதான் கொண்டு வந்து ஆர்டர் ஆகியிருக்காரு. கொஞ்சம் எட்ட கலரை பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்கப் போடையில இப்படி 5 மணிக்கு குழம்பி போனால் இப்போதான் வந்தனான். மற்ற உடனே காட்டுறேன். நல்ல ஆடைகள் வந்துருக்கு, குடல் வந்துருக்குது. ஆட்டுட்ட கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆடட்டு பார்த்தீங்கன்னானே. அங்கே ஆடு இருக்கு. இதெல்லாம் மான் மலையும் இருக்குது. மரம் தொங்குறது, இதெல்லாம் மான் இருக்குது. அப்படியே பொருள் பொடியல் தயாராகிட்டான். இப்போ என்னண்டா பழி வாங்குறதுக்கு முதல் கட்டமா ஒரு சம்பவம். அங்க ஃபார்முக்கு போனான். ஃபார்முக்கு போன இடத்துல நல்ல மாடு உரிச்சாங்க. அப்படி பொழுதுங்க ஐயா உரிச்சா போல நம்ம நல்ல வாட்ட சாட்டமா நான் சொன்னேன். அந்த நெஞ்சு இறைச்சியில தாங்கடான்னு சொல்லி சொன்னா போல அது நெஞ்சு துண்டுல வெட்டி தந்தாங்க. ஒரு துண்டு 7 கிலோவில் ஒரு துண்டு உடந்தான் பாருங்க. மாட்டிறைச்சி நெஞ்சு இறைச்சி அப்படியே முன்பக்கம் எல்லாம் சுத்தி காட்டுங்க. இன்றைக்கு என்ன சம்பவம் செய்ய போறோம்டா அந்த முன்பு சைடை காட்டுவாங்க. சைடை விழா எலும்போட அப்படியா நல்ல மாட்டின் விழா எலும்போட பொருள் வந்திருக்கு. இப்ப இந்த இறைச்சியை என்ன செய்ய போறோம்னா நான் கொஞ்சம் கொண்டு போய் சமைக்க போறேன். அப்ப என்ன உஷார் அன்றைக்கு பண்டி விரட்டையும் ஒரு மாதிரி ஒரு சட்டியை வாங்கிட்டான். அதால இன்றைக்கு மாட்டிறைச்சி கொண்டே ஒரு சம்பவம் கொண்டு செய்ய போறேன். மாட்டிறைச்சி கறியும் நெத்தலி கருவாட்டு பொரியலும் வெள்ளமா புட்டும். என்ன வாயூர் எச்சில விழுங்கு இன்றைக்கு ஒரு புடி சம்பவம் செய்ய போறேன். இதுல ஒரு எத்தனை கிலோ வெட்டுவோம்? 1 கிலோ எப்படி எனக்கு சரி ஒரு 3 கிலோவா வெட்டு பாருங்க. தங்களுக்கு சேர்த்து ஒரு 3 கிலோவா வெட்டுறாங்க. அந்த மாதிரி வெட்டி போட்டு ஒரு சம்பவத்தை செய்ய போறேன். பின்னுக்கு சம்பவம் சமைக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விடுறேன். கடை வீடியோவிலே சாப்பாட்டு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மனுஷிய பழி வாங்குறதுக்கு இதுதான் வழி. இனிமேல் வழி விட்டு போக மாட்டான். ஏன்னா தனியாக தான் போகணும்னு தான் நான் போனது மாமியார் விட்ட. இப்போ அடுத்த ஃப்ளைட்டு டிக்கெட்டு வந்து 1 வே டிக்கெட் தான் போட்டு கொடுத்துனான். ஏன்னா உனக்கு எப்போ போய் எப்போ திரும்பி வரணுமோ வந்து சேர் பிள்ளையாட்டு பார்த்தீங்களா. வட்டி சம்பவம் செய்ய போகிறாங்க. இன்றைக்கு 3 கிலோ மாட்டிறைச்சி வேறு லெவலில் செய்யுது. நான் எங்களோட ஸ்டாஃபு அப்புறம் நான் மட்டும் சாப்பிட்டா இவங்க திட்டுவாங்க தங்களுக்கு நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. அன்றைக்கும் அந்த பண்டி வேட்டைக்கறி பப்பாக்கா போட்டு வச்ச வேட்டைக்கறி 1 கிலோ கறி சாப்பிட்டவன். இங்கே மற்ற தம்பு உனக்கு என்ன மாதிரி நீ மாடு சாப்பிட்ற இல்லையா? சாப்பிட மாட்டியா? ஏன் பழக்கையில எங்களுக்கும் பழக்கையில நாங்கள் பழகினாங்க. நாங்கள் இன்றைக்கு வேறு லெவலில் பண்ணெடுக்க போகிறோம். வாங்குவாங்களா போ. வெங்காயம் வெட்டுறதெல்லாம் சிலோ மோசல்ல காட்டிடாது. அப்போ அதெல்லாம் வெட்டி கட்டி ரெடியாக இதுவாக காட்டுறது. இங்கே பாருங்க நல்ல வெங்காயம் வெட்டிருக்கு. பம்பையில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, உள்ளி, இஞ்சி, இதுக்குள்ள தக்காளி பழமும் பெப்பரும். பெப்பர் போட்டால் மாட்டிறைச்சிக்கு பெப்பர் போட்டால் பெப்பர் அந்த மாதிரி ஒரு வேறு லெவலில் டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும்.
இது ஒரு பழிவாங்க முயற்சி. எப்படி கட்டின புருஷனை விட்டு போட்டு பட்ட தனியா சிங்கிள் டிக்கெட் போட்டு கொண்டு போனபடியா ஆனா பழி வாங்குற முயற்சி. இனிமேல் இந்த உசுப்பேத்த மாட்டோம், இங்க உள்ள ஆக்கள் உசுப்பேத்த மாட்டோம் வேணுண்டா அவர் போறபடியா புள்ள நீயும் போன்னு சொல்லி உசுப்பேத்த மாட்டோம். அதனால இன்றைக்கு சம்பவத்தை செய்கிறான். அதனால புட்டு அவிச்சான், ரெடியா இருக்க புட்டு. அதையும் காட்டுறேன், அதெல்லாம் காட்டினா அப்புறம் நேரத்தை எடுத்து வீடியோ கூடின வச்சிருக்கோம். மெயினா எங்களோட கறி பாருங்க, மாற்றச்சியை பாருங்க எப்படி இருக்காட்டு. எங்களோட கடையில இருந்து உணர்ந்தான் எப்படி கலர்படி அதை கேமரா கட்டி காட்டணும். மாற்றச்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கறியை வைக்கிறேன், மாற்றச்சி சமைக்கிற இடத்த காட்டுறேன். அதுக்கப்புறம் முடிவிடுங்க. கொஞ்சமா எண்ணெய் விடுறேன், ஏண்டா கொஞ்சம் மதம் போகணும். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டா அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கடா, கடுகு போடணும். கடுகு கிட்ட கொண்டு ஆட்டணும். காசா காசா பார்க்காம கேமரா அங்க ஆள் பிடிச்சா. ஓகே, கடுகு போட்டாச்சு. கடுகு கொஞ்சம் படிச்சு வரும். எண்ணெய் கோய்ச்சபடியா கடுகு படிச்சு வருது. அடுத்தது பெருஞ்சீரம் அளவை பாருங்க, போற அளவு. அப்புறம் என்ன டக்காயமோ மனசுக்க பேசுவீங்க. மனுஷிய பழி வாங்குறதையும் வீடியோல போட்டு பழி வாங்குறாண்டு. கொஞ்சம் மஞ்சள் தூள் விடணும். ஓகே, போட்டாச்சு. டன். ரெண்டு சொல்லி சத்தம் போடுறேன். மஞ்சள் தூளா போட்டுட்டு அடுத்தது இந்த வெட்டி வைத்தோம் இல்லையா வெங்காயம், ரொம்ப இல்லையா வெங்காயம், வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. பேச்சு தண்ணி திறந்து விடுகிற சத்தம் போடுறேன். நாங்கட தமிழ் வெங்காயம் போட்ட கையோட உப்பு போடணும். ஏன் உப்பு போடணும்டா, வெங்காயத்துல இருந்து தண்ணி விடும். அப்ப நீங்க உப்பு போட்டீங்கன்னா அந்த தண்ணி எடுக்கிற உப்பு, மற்றது ஏரியா உப்பு போட்டா வெங்காயம் பலாண்டு. ஓகே, வெங்காயம் வதங்கி வர வெங்காயம் வதங்கிடுது. அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி வடிவா பார்க்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி, அதோட ரொம்ப இல்லை இது வதங்கணும் போட்டு. இல்லைங்களா, என்ன மாதிரி வதங்கி வேறு பாருங்க. அவரை சேர்த்து இனி இங்கே தக்காளி பழமும் பெப்பரும், தக்காளி பழமும் பெப்பரும், கருவேப்பிலை. சரி, இது வதங்கி வரும். இது வதங்கி வேற அதுக்கப்புறம் தான் இறச்சியை போடுறது. இது வதங்கி கதஞ்சி வேணும், அதுக்கப்புறம் இறச்சி போடுறது வர்றது. அப்புறம் பாருங்க, வீட்டை வந்து ஒரு விசிட்டேஷன் பிடிச்சி கேமரா வேணாக்கியாது. ஓகே, இது வதங்கி வேலை காட்டுது. சமைச்சு கொண்டு இறைச்சி நிலவு சட்டி ஆனா போயிட்டு பக்கத்து சட்டியை மாத்தியாச்சு. இந்த வதங்கி இந்த பருவத்துக்கு வரணும். நான் வதங்கி இந்த பருவத்துக்கு வரணும். இந்த பருவத்துக்கு வந்த உடனே அப்படியே தூக்கி இறைச்சியா போடுங்க. எப்படியும் இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகும். சரியா, ரிலீஸ் ஆகினா மனசு எப்படியும் இந்த வீடியோ பார்ப்பார். பார்த்து போட்டு ஒன்வே டிக்கெட்டு தான் போனவள் திருப்பி டிக்கெட்டை போட்டுக்கணும். அது வர சொந்தமாக இருக்கு. இது நாடு நாடாக தான் போய் ஊரை சுற்றி தான் நாசம் வருதுன்னு பார்த்தா வீட்டை விட்டுட்டு போனா இஞ்சையும் இருந்து சமைச்சு கூத்தடிச்சு கொண்டிக்கிறது. மேபி ஆள் திரும்பி வருதோ இல்லாட்டி என்ன ஒரு 3 மாதம் அங்கே நிற்க ஒரியல பார்ப்போம். என்ன வேண்டு எனக்கு இறைச்சி அவிஞ்சு தண்ணி காமிட்டு ஒரு பாதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் சின்னதாடு பாருங்க. அப்படியே கொதிக்கிறது, எப்படி கொதிக்கிறது பாருங்க. எல்லாம் தக்காளி பெப்பர் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொதிக்குது. ஓகே, பாப்போம் எப்படி கண்டு. அப்பாடா கொதிச்சிட்டு. சரி, மிளகாத்தூளை போடலாம். மிளகாத்தூளை போடுவோம்.
ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, 4 கரண்டி, 5 கரண்டி காணும். தூள் போட்டாச்சு. கிண்டி போட்டு ஒரு கையால் செய்கிறபடியாக கேமரா ஆஃப் பண்ணுறேன். கிண்டி போட்டு அப்புறம் காட்டுறேன். தூளை போட்டு கிண்டினா எப்படி வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா அந்த தூள் போட்டு கிண்டியாச்சு. அடுத்தது தேங்காய் பால். தேங்காய் பால் ஒருக்கா மூடி கொதிக்க விட்டு வத்தட்டும். தேங்காய் பால் விட்டு இருக்குது, கொதிக்க விட்டு வத்த விட தெரியாது. ஓகே, கறி கொதிச்சு பாலெல்லாம் போட்டு கறி கொதிச்சுட்டு இனி அடுப்பு ஓஃப் பண்ணி போட்டு பேசிக்காய் புளி தான் விடுவோம். பேசி புளி விட்டா தான் ஒரு தேசிக்காய் விடணும். ஏண்டா கணக்கு கறி தானே, ஒரு தேசிக்காய் விடணும். ஓகே, டன். இனி கறியை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். மாமியார் கிட்ட போனவா பொறுப்பாகி அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சோன்னு வரணும். கேட்டியே கிடி. ஓகே, இங்கே பாருங்க. இது மத்தியானம் நான் ஓடி வச்ச மீன் கறி இருக்குது. சரிதானே, நல்லா மீன் கறி இருக்குது. மீன் குழம்பு அப்படியே இஞ்சால பாருங்க. நம்முடைய ஐட்டம் மாட்டு இறைச்சி, அதுவும் நெஞ்சு இறைச்சி நல்லா பிரட்டல். இஞ்சால புட்டு, இஞ்சால புட்டு போட்டு சாப்பிட போகிறேன். பார்த்து சொல்கிறேன் என்ன மாதிரி கண்டு. ஓகே, புட்டை போடுவோம். புட்டு புட்டு புட்ட வைக்க தெரிஞ்ச பொடிய நண்டா சொல்லு, பொண்டாட்டி ஏதவில்லை தட்டை தெரிஞ்சா புட்டா வச்சு சாப்பிடு. அப்படித்தானே, புட்டு வடிவா போட்டு சாப்பிடுவோம். வடிவா கேமரா கிட்ட வச்சு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. என்ன காப்பம் இயக்கத்தில் இலக்கைகளில் ஒரு புட்டு கட்டியால் ஆக்கள் எறிஞ்சு விழுத்துற புட்டுலாம் சாப்பிட்னாங்களே, அப்படி கட்டி அந்த புட்டோட அப்படி இந்த புட்டு பரவாயில்ல, நல்ல புட்டு. புட்டா வச்சாச்சு. புட்டுக்கு இதுதான் சாமான். பாருங்க, மாட்டிறச்சி கறியை பிடிச்ச கண்டு எலும்பெல்லாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஓகே, மீன் கறி உண்மையாக தேவையில்லை. இதை சாப்பிடுவோம், அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுவோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பாப்போம். மாட்டிறச்சி கறியும் பச்சைமா புட்டும் சத்தியமா வேற லெவல். எந்த மனசு ஒருபோதும் என்னை விட்டுட்டு போகாது. ஏனண்டா வெளிநாடு சுற்றி திரிஞ்சு இவன் பண்ண எடுக்கிறத விட வீட்டை தனியாக இருந்து பண்ண எடுக்கிறதான் கூட உண்டு. நாளை விடிய போய்க கொஞ்சம் கறி எடுத்துட்டு போய் சரி எல்லாம் சாப்பிட்டு முடிய பிரீமியம் ஜிஞ்சி பியர் இஞ்சியை அப்படியே அடிச்சு சாரா வச்சுக்கிறாங்க. மாட்டிறச்சி சாப்பிட்டு போட்டு கடைசியா இவரே ஒன்றுடைய குடிச்சுட்டா சும்மா என்ன சொல்றது, WD போட்டி கரை பிடிச்ச இரும்புக்கு WD போட்டி அடிச்ச மாதிரி இருக்கும். இதை விட சமைச்சு கொண்டு போகும். அதான் ஆச்சு. இது இந்த யாருக்கு
பசிக்கு உடம்பு சொல்லியிருந்தேன். இங்கே வா, இங்கே வா, வருதுக்கு வா, வா புட்டு தரலாம் வா, குழாப்படி சத்தியமா வேறு லெவல் மாற்றாச்சு. இந்த புட்டு இந்த புட்டு புட்டு பண்ண எடுத்து வேண்டாமா புட்டு. பாஸ்போர்ட்டை ஆளுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து செஞ்ச அடிச்சாவது பாஸ்போர்ட் தான் ஆளையும் சேர்த்து அனுப்பி போகணும். ஒரு தலையடி போயிட்டு மற்ற தலையடி இருந்து சிட்டியான தலையடியாது. அவள் ஜிவா 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 ஏ இப்படி எலும்பெல்லாம் அந்த வாக்கு அடுத்த ஆக்களை கருதல் செய்யாம இப்படி சந்தோஷமா நாங்கள் எப்படி வாழ்றோம்ன்றது முக்கியம் இல்லை, எப்படி சந்தோஷமா வாழ்றோம்ன்றதான் முக்கியம். தங்கி இருந்தாலும் சந்தோஷமா வாழலாம். இந்த உலகத்துல யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. நீ ஒரு தரம் உடன்கட்டு வர போறதும் இல்லை. நீங்க கடிக்காயங்கோ இதால வாங்கோ, இங்க வாங்குறதுக்கு இங்க வாங்கோ. அதனால ஜாலியா சந்தோஷமா இருக்கிற இந்த ஒரு லைவை மற்றாக்களை கருதல் இல்லாம வாழ்ந்துடணும். இதுதான் இந்த பரிசு. ஜிஞ்சி பியர் தெரியுதா? வேற என்ன ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருப்போம். கேட்டியடி உதுவும் ஒரு ஸ்பெஷல் சமையல் உண்டு.